பார்வதியார் ஆதி கைலாச மாமலையில சங்கிலி பூத இடத்துல வந்து சொல்கிறார். ஏ அப்பா, பகவான் இல்லாத கைலாசம் இருளாக இருக்கு, பாலடைந்து இருக்குதப்பா. ஈசன் இல்லாத கைலாசம், சொக்கர் இல்லாத கைலாசம் சோதிமயமே இல்லையப்பா என்று சொன்ன போது, அதனாலே உன் அப்பாவான பகவானை நீதான் அழைத்து வர வேண்டும் என்று சொன்ன போது என்ன செய்கிறார்? அதாவது ஆண்டவன் பகவான் என்ன சொல்லுகிறார்? அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு சாபத்தை கொடுத்து விடுவார் என்று எண்ணி சங்கிலி பூதம் நான் போக முடியாது என்று சொல்ல, அப்பொழுது அம்மா பார்வதி நினைச்சார், பகவான் மேல இவ்வளவு உண்மையா இருக்கானே, போற மாதிரி தெரியல, இதற்கு என்ன வழி? அதாவது ஏதாவது 4 வார்த்தை பேசணும் என்று சொல்லி அம்மா பார்வதி என்ன கேட்கிறா தெரியுமா? போனவர் காணியை இருந்து ஆளலாம் என்று நினைக்கிறாயா என்று ஒரு வார்த்தை சொன்ன போது என்ன செய்கிறா? சங்கிலி பூதத்துக்கு அங்கார கோபம் வந்தது. சங்கிலிய தூக்கி மார்பிலே அடிக்காரு. இதற்கு போனவர் காணி உனக்காடா என்று கேட்ட ஒரு என்று சொல்லி அப்படி அடித்த போது சங்கிலி பூதம் ஆதி கைலாச மாமலையை விட்டு எங்கே பகவானை தேடி வருகிறார் தெரியுமா? கர்ணசங்கிலி மலை கடந்து சங்கிலி மலை கடந்து சாமி சங்கிலி பூஜ ராஜா சாமி சங்கிலி பூதராஜா இமயமலை தன்னதிலே வந்து நின்று பார்க்காரு. அப்பொழுதுதான் அதே வனமதியில ஒரு ராகு ஒன்று, ராகுனா யாரு? கேதுனா யாரு? கேது வந்து தவம் இருந்தது. எதற்காக? அதாவது ஆண்டவன் இடத்திலே நம்ம அழியாத வரம் கேட்கணும், நம்மளுக்கோ இவ்வளவுதான் என்று சொல்லி என்ன சொல்லுறாங்க? அப்பொழுது ஆண்டவன் பகவானை நினைத்து அங்கு தவம் இருந்து வருகிறது. அப்படி இருக்கும்போது அந்த கேது அப்படி இருக்கும்போது அந்த பாம்பு சட்டையை கலட்டி விட்டு தவம் இருந்து வருகிறது. அப்படி தவம் இருந்து வரபோது நீங்க சாமி சங்கிலி பூதராஜா எங்க இருக்காரு? அந்த வனமதியில்தான் வாராரு. அப்படி வரபோது அங்கே ஆண்டவனாகிய சிவபெருமான் திருநடனோ ஆடி அவருக்கு ஓடத்தான்
என்ன செய்கிறார்? ஆதி கைலாசத்துக்கு அந்த காத்துவான கானகத்திலே வருகிறார். அப்படி வரக்கூடிய சமயத்திலே தான் சங்கிலி பூதமும் அந்த வழியிலே வருகிறார். எதிரே வந்த போது ஆம்பளம் வந்துடும் சொல்லுங்க, எல்லாரும் வீட்டுல தேடிக்கிட்டு இருக்க போறாங்க. வந்துட்டுதாங்களா? நீங்க மைக்கில் சொல்லுங்க. காமலம் மாறிவிட்ட காமலம் உடனடியாக கோயிலுக்கு வந்து விட்டது. அவரவர்கள் காமலத்தை அவர்களை எடுத்து சென்று விட்டார்கள். யாரும் வீட்டில் இருக்க காமலத்தை தேட வேண்டிய அவசியமே இல்லை. அப்பொழுது சாமி சங்கிலி பூதராஜாவும் என்ன செய்கிறார்? பகவான் அங்கிருந்து வருவதை கண்டபோது ஓட முடியல அவருக்கு. பதட்டம். ஆண்டவன் பகவான் சாபத்தை கொடுப்பாரு. நம்ம மறுபடியும் மீண்டும் ஒரு பிறவி பிறக்கணுமோ என்று எண்ணிக்கொண்ட சங்கிலி பூதராஜா என்ன செய்கிறார்? அப்பொழுது அந்த புத்துக்குள்ளே தவம் இருந்ததே பாம்பு. என்ன பாம்பு? அப்படி தவம் இருக்கும் போது அங்கே பாம்பு சட்டையை கண்டார். பாம்பு சட்டையை கண்ட போது எங்க சாமி சங்கிலி பூதராஜா அதாவது கேது கலட்டி போட்ட சட்டைக்குள்ள தனது அங்கத்தை ஒடுக்கி மோட்சம் கொடுத்தவரே விடலாம். யாரு? சங்கிலி பூதான் மோட்சம் கொடுத்த உடனே அவர் சட்டை கலட்டி போட்டு போயிட்டார். அப்படி இருக்கும்போது பாம்பு சட்டைக்குள்ளேயே போய் ஒளிந்தாராம். அதை யாரு பார்த்தா? ஆண்டவன் கண்ணாலே கண்டார். அப்பொழுது ஏ அப்பா, உன்னை கைலாசத்துல காவலுக்கு வைத்திருந்தேனேப்பா, நீ இங்கு வந்து ஒளிந்திருக்கிறாயே, இதற்கு காரணம் என்ன என்று கேட்கும்போது அப்பொழுது நடந்த விவரத்தை எல்லாம் சங்கிலி பூதம் அப்படியே அப்பா இடத்துல சொல்லுதாரு. அப்பா, நீங்க கைலாசத்துல இருக்க சொன்னீங்க, உங்களை காணவில்லை என்று சொல்லி அம்மாவான பார்வதியார் என்னிடத்தில் உங்களை தேடி வர சொன்னார். அதனால நானும் வந்தேன் பகவான் என்று சொல்ல. அப்படி சொன்ன போது என்ன செய்கிறார்? ஏ அப்பா, உன்னுடைய சொருபமே எப்பேற்பட்ட சொருபம். அதாவது என்னை யாருமே இதனால் இதுவரைக்கும் தேடி வந்ததே கிடையாது. நீதான் முதலாக வந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, கேது சட்டைக்குள்ளேயே போய் ஒளிந்திருக்கிறிய, நீ எப்பேற்பட்ட மாயக்காரனா இருப்ப என்று சொல்லி, ஏ அப்பா, இனிமேலும் நான் கைலாசம் வரமாட்டேன், நான் பூலோகம் போறேன் என்று சொல்ல, அப்பொழுது என்ன கண்டு பாவம் சொல்லக்கூடாதானப்பா ஒழுங்க, அதான் சட்டநாதம். அப்பொழுது ஆண்டவன் சிவபெருமான் சொல்லுகிறார், அதாவது நீ பூலோகம் போனா உன்னை யாரு என்னன்னு கேட்பாங்க. அதனாலே அது மட்டும் இல்ல, நீ பெரிய மாயக்காரனாவும் இருக்க, பாம்பு சட்டைக்குள்ள ஒளிந்ததாலேயும், அது மட்டும் இல்ல, கேது என்ற நாகத்திற்கு நீ உயிர் கொடுத்ததாலே இன்றைய நாள் முதலாக கேத்திரபாலன் என்று உனக்கு ஒரு பெயர். சட்டைக்குள்ள ஒளிந்ததால சட்டநாதனும் மறுபெயர் என்று பேராம கொடுத்த போது அப்பொழுது சாமி சங்கிலி பூதம் எங்க வராரு? அதாவது ஆண்டவன் பகவானிடத்திலே ஆக்க வரம் அழிக்க வர எல்லா வரத்தையும் வாங்கி கொண்டு அப்படியே எங்க வருகிறார் தெரியுமா? அடகிரி பருவதந்தா, சோமகிரி பருவதந்தா, சொர்ணகிரி பருவதந்தா, சாமி சங்கிலியே போதரா, சாமி சங்கிலியே பூலோகம் வருவார். எங்கே வரா
அங்கே வடக்க சாய்ந்த கொப்பதி அங்கே மயில்களும் அடையா அங்கே தெற்க சாய்ந்த கொப்பதி சாமி சங்கி புதரா சாமி சங்கி அங்கே கொழுவிருந்து வருவார் இப்படியாக சாமி சங்கிலி பூதத்தாரும் ஆண்டவன் பகவானிடத்திலே வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு என்ன செய்கிறார்? அந்த அட்டகிரி பர்வதத்திலே வந்து முளைத்தது ஒரு மரம், வீசியது 2 கொப்பு. அது என்ன மரம்? சந்தன தேக்கு மரம். சந்தன தேக்கு மரத்திலே அங்கே கொழுவிருந்து வருகிறார். அப்படி கொழுவிருந்து வரக்கூடிய நாளையிலே அங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? நாட்டிலேயோ நல்ல நாடு, நாட்டிலேயோ நல்ல நாடு, காவலர்கள் புகழும் நாடு, ஐயா கோடை மாலை கொலையும் நாடு, அங்கே குனிந்ததென்றல் வீசும் நாடு, அங்கே ஏகதேசி பட்டணம், அங்கே இருட்டு நாடு கடலோ, இருட்டு நாடு கடலோ, இருட்டு நாடு கடலோ, அங்கே யாரெல்லாம் அங்கே அழகேச செட்டியா, அங்கே பாலோடும் பவுசோ, அங்கே வாழ்ந்து வரும் நாளையில், அங்கே பகலோடி பகல்திரோ, ஐயா 10 லட்சம் கப்பலா, அங்கே ராவோடி ராவுதிரு, அங்கே 8 லட்சம் கப்பலா, இப்படி ஆண்டு வரும் நாளையில் அந்த அழகேச செட்டியா, அரும மக்கள் 3 பேர், அந்த முத்து செட்டி சீனிச்சு, ஐயா முத்து செட்டி, அங்கே முத்தலந்தா 3 பேர், இப்படியாக ஏகதேசி மாவட்டத்திலே யார் ஆண்டு வருகிறார்? அழகேசன் செட்டியார்கள் எல்லாரும் ஆண்டு வருகிறார்கள். அப்படி ஆண்டு வரும் நாளையில ராவோடி ராதிரும்பும் 8 லட்சம் கப்பல்கள், பகலோடி பகல் திரும்பும் 10 லட்சம் கப்பல்கள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையில அவருக்கு அரும மக்கள் 3 பேர். யாரெல்லாம்? முத்து செட்டி, சீனி செட்டி, முத்தலந்தான் 3 பேரும். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே அம்மாவும் அப்பாவுமாக தவறியது காலத்திலே என்ன செய்கிறார்? அப்பொழுது முத்து செட்டி சொல்லுகிறார், அதாவது இத்தனைதான் சொத்து சுகம் மண்ணுமனை இருந்தாலும் செக்களவு பொண்ணு இருந்தாலும் செதுக்கி உன்னை காணாது, அரையளவு பொண்ணு இருந்தாலும் அள்ளி உன்னை காணாது என்று சொல்வார்கள். அப்படி சொன்ன போது என்ன செய்கிறார்? அந்த முத்து செட்டியானவர் தனது தம்பிமாரை அழைத்து என்ன சொன்னார் தெரியுமா?
ஓடி போனி இருந்திட்டாலும் இருந்திட்டாலும் குலத்தொழில செய்யணுமே குலத்தொழில செய்யணுமே அங்கே லட்சம் போனி இருந்திட்டாலும் இருந்திட்டாலும் இனத்தொழில செய்யணுமே இனத்தொழில செய்யணுமே அங்கே இனத்தொழில செய்யணுமே அங்கே குலத்தொழில செய்யாவிட்டா ஐயா செய்யாவிட்டா கொடிய பஞ்சம் வந்து கொடிய பஞ்சம் வந்து நாம இனத்தொழில 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 செய்யாவிட்டா ஐயா செய்யா அந்த இளைஞர் வந்து சேரும் ஐயா நமக்கு இளைஞர் வந்து சேரும் இப்படியாக அண்ணன் தம்பி 3 பேரும் பேசிக் கொண்டிருக்க 3 பேர் தம்பி 2 பேரையும் கூட்டி வச்சு அண்ணன் பேர் தான் பேசுதாரு நம்ம வேற தொழில் நம்ம செஞ்சோம்னா நம்ம இடத்துக்கே ஆகாது நம்ம தொழிலை விட்டுறக்கூடாது நம்ம தாத்தா எல்லாரும் செஞ்ச தொழிலே என்று சொன்னபோது அதாவது பழுது பார்க்கணும் அதாவது கப்பல் வந்து கொஞ்சம் பழுதாகி இருக்கும் நம்ம தாத்தா முதல்ல செஞ்ச கப்பல் அது ஆமா அதுல என்ன செஞ்சிருக்கு இப்போ ஓட்டம் வந்துருக்கு ஆமா நம்ம தாத்தா காலத்துல செய்த கப்பலியா நாள் போட்டு போச்சு பழுது அடைஞ்சிருக்கு பழுதை நீக்கணும் அப்பதான் கப்பல் ஓட்ட பார்க்க முடியும் பழுதை நீக்கணும்னா அதுக்கு உள்ள கப்பலுக்கு உள்ள மரங்கள் கொண்டு வந்து கப்பலை வேலை பார்க்கணும் அப்பதான் சீர் செய்ய முடியும் என்று சொல்லி முத்து செட்டி சீனி செட்டி முத்தலந்த 3 பேரும் பழுது போன கப்பலுக்கு பழுது செய்ய வேண்டும் என்று சொல்லி அண்ணன் தம்பி 3 பேரும் எண்ணுகிறார்கள் அதாவது பழுது போன கப்பலுக்கு நம்ம பழுது பார்க்கணும் அதற்கு எந்த மரத்தை தேடலாம் முருங்கை மரத்தை வைக்கலாமா ஐயா என்று சொல்லி அப்பொழுது என்ன செய்கிறார்கள் அதாவது கப்பல் வந்து நம்ம லேசான காரியம் ஐயா கடலுக்கு போகணும் கடல்ல கொண்டு போய் அதற்கு நீரோட்டம் பார்க்கணும் அதனால நம்ம நல்ல மரத்தை தேடணும் என்று 7 வண்டி கட்டி என்ன செய்கிறார்கள் 7 வண்டி கட்டி அடிகாரங்க அதுக்கு தேவை இல்லையா தச்சு வேலை தெரிஞ்சவங்க வேணும் கொள்ளு வேலை தெரிஞ்சவங்க வேணும் அது மட்டுமா உருளைக்காரர்கள் வேண்டும் என்று
என்று ஒத்தையில போய் மரத்தை வெட்ட முடியாதுல்ல? முடியாது. ஆமா. கோடாரிக்காரர்களையும் அழைத்து அழைத்து என்ன செய்கிறார்? என்னம்மா அதாவது 7 வண்டியும் கட்டி வெட்டி சாப்பிடணும்ல. காட்டுக்கு போனா ஆ. என்ன செய்ய முடியும்? எப்படி செய்யுதோ? சாப்பாடு கிடைக்குமா ஐயா கிடைக்காதுல்ல? என்று சொல்லி ஆ. சாப்பாடையும் கொண்டு வர்றார்கள். ஆமா. பொங்கி சாப்பிடுவதற்கு அரிசியும் அரிசி பருப்பு சீனி சீனி இருக்கு ஐயா. காபி பொடி குடிக்கிறது. அங்க போய் காபி போட்டு குடிக்கவா? ஆமா, எல்லாம் கொண்டு போனோம் தானே உள்ளது. காபிக்குள்ள என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. ஆமா. அதனாலே ஆமா. அதை பொங்குவதற்கு ஒரு பானையும் தயார் செய்து சரி. அப்படியே வாரபோது ஆகாத சகுனமெல்லாம் மறுசமயம் வருகிறது. ஆமா, எப்படி எப்படி வருது? என்ன சகுனமெல்லாம் வருகிறது தெரியுமா? எப்படி அப்படியே அண்ணன் தம்பி 3 பேரும் அப்படியே வரபோது தலைவாசல் வரபோது தலையதுவும் தட்டிடும் முன்வாசல் வரபோது முன்னங்காடு தட்டிடும் மூன்றாவது திருவிழாவில் 3வது திருவதி மூலாத அடிப்படைத்து வாழாத பெண்ணொருத்தி முன்னாட வரவுகள் 4வது திருவதி நரைக்கதட பாட்டியவர் லட்சுமி